வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் இன்னும் பார்க்குற மூவி வந்து வைல்ட் திங்ஸ் டைமண்ட்ஸ் ஆர் இந்த ரஃப் 2005 ரிலீஸான ஒரு எராட்டிக் த்ரில்லர் மூவி. இது வந்து வைல்ட் திங்ஸ் 3 கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்குள்ள நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட். உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு பணக்கார வீட்டில் ஒரு அப்பா இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர். அவரோட ஸ்டெப் டாட்டர் வந்து மேரி, ஓகேங்களா, மேரி கிளிப்டன். அண்ட் அதே மாதிரி வந்து தன்னோட அம்மா வந்து 2 டைமண்ட் விட்டு போனாங்க. ஒன்று வந்து அம்மா அண்ட் இன்னொன்று வந்து பொண்ணு. அந்த மாதிரி சிம்பாலிக்காக விட்டு போயிருக்காங்க. அந்த டைமண்டை நம்ம ஸ்டெப் டாட்டர்கிட்ட தராமல் அவரே வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்கிற அந்த சமயத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த டைமண்டை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு பார்ட்டி நடத்துறாரு. அந்த பார்ட்டிக்கு அவரும் வராரு, ஸ்டெப் டேடும் வராரு. ஸ்டெப் டேட் அது வரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டெப் டேட் வந்து நம்ம பொண்ணு வந்து ஸ்விம்மிங் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த காம்படிஷனில் போய் பார்க்குறேன். அங்கே வந்து டவல் மடிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா, எலினான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணையுமே இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாரு. பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கப்புறம் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலினான்ற பொண்ணு வந்து நம்ம அந்த ஸ்டெப் டாட் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜே, அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறான். இந்த மாதிரி என்ன ரேப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து காசு கொடுத்து செட்டில் பண்ணலான்ற அந்த சமயத்தில் டைமண்ட் எடுத்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் டாட்டர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான். அதை கேட்டு அவருமே வந்து இந்த மாதிரி நான் சார் நான் டைமண்ட் தானே நீ கையில் வச்சுக்கோ, வித்தில் அவளுக்கு காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி என்ன எப்படி இந்த கேஸ் வந்து வெளியிடுங்க. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கம்பெனி போல, ஓகேங்களா. அண்ட் அவர் ஏற்கனவே வந்து கடன் பிரச்சனை இருக்காரு. ஸோ இதுதான் ஒரே வழின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஸோ அதனால இப்படி பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோர்ட்டில் என்ன தண்ணி பார்த்தீங்கன்னா, எலினா வந்து இவர் என்ன ரேப் மட்டும் பண்ணல, என்ன வந்து கொலையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் டாட்டரோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் டாட்டர் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண இருந்த ஒரு வேற ஒரு பர்சன், 3 பர்சன் மொத்தம், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வந்தார். அண்ட் உண்மையாலுமே இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு மாஸ்டர் மைண்ட் யாரு. ஏன்னா வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த படம் பொறுத்த வரைக்கும். இதுக்கு பின்னாடி ஒருத்தன் வேற பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு அந்த சஸ்பென்ஸ் சீன்ஸும் எயிட்மெண்ட் சீன்ஸும் நான் பார்த்தது இந்த படத்துல தான். கண்டிப்பாக சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாகவுமே வந்து த்ரில்லர் இருக்குது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு மேலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் சீன்ஸ் இருக்குது. உண்மையான படம் உங்களுக்கு போரே அடிக்காது, சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் இதேமாதிரி மூவி பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.